ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கிட்டத்தட்ட 1 வீக்காக ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு பாட்காஸ்ட். என்னென்னா ஆக்டர் அஜித்குமார் பேசின பாட்காஸ்ட். சரிங்களா, அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு பாலிடிக்ஸில் இருந்து, அதுக்கப்புறம் சினிமாவில் படுறது, தேட்டரில் பண்ணுறது, இந்த ஃபேன்ஸ் பண்ணுறது, ஸோ லைஃப்பில் எப்படி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேசியிருக்காரு இந்த பாட்காஸ்ட்டில். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் இஷ்யூ 49 இறந்துட்டாங்க இல்லையா, அதை பற்றியும் நிறையா பேசியிருக்காரு. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை என்ன பேசியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம ஓவராலாக பார்க்கலாம். ஓகேவா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சதீஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல். சேனல் நான் பேசுறது பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, சரிவா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு யாராவது அந்த பாட்காஸ்ட் பார்க்காத நம்ம சேனல் வந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த பாட்காஸ்ட்டை பார்த்துருங்க. சரிங்களா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டு உங்களுக்கே டைரெக்டாக கனெக்ட் ஆகும். ஓகேவா, ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி என்னன்னா, இந்த பாட்காஸ்ட்டை எப்படி சொல்கிறது, நான் ஒரு அஜித் ஃபேன், நான் ஒரு விஜய் ஃபேன், நான் ரஜினி ஃபேன் அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஒரு காமனாக ஒரு ஹியூமன் பீயிங்காக அப்படி நீங்கள் அந்த பாட்காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் சொன்னது எல்லாமே ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா, அதனால் யாராக இருந்தாலும் அந்த ஃபேன் பேஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு நார்மலாக பாருங்கள். ஓகேவா, அவனதான் உங்களுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு என்ன அப்படின்னு நமக்கு எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியும். சரியா, ஒன்றும் இல்லை சார், ஸ்டார்டிங்கில் அவர் சொல்ல வரல ஃபுல்லாக அந்த என்ட்ரி ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருக்குது. நம்ம அது இல்லாமல் அது என்னென்னா 10th தான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாரு இங்கிலீஷில். சரி, எல்லாமே அது ஒரு ஃபீல்டு போக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு அவரோட செல்ஃபை. ஆனால் அதை பார்க்க நம்மளும் 12th வரைக்கும் படிக்கிறோம், சில ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க, ஒர்க்கு போகிறாங்க. இன்னும் நம்மளால் ஒரு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேச முடியல அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சின்ன வருத்தமாக தான் இருக்குது. சரி, ஓகே, கற்றுக்கலாம். பட் அதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக இங்கிலீஷ் தான், ஆனால் புரியும். ஸோ இதில் நிறைய விஷயம் பேசியிருக்காரு, ஏகப்பட்ட விஷயம், எல்லா விஷயத்தை பற்றியும் பேசியிருக்காரு. நம்ம அஜித்குமார் ப்ரெஸ் மீட்டு கொடுக்க மாட்டார், அதை பண்ண வேணும்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாருன்னா அவருக்கு என்னென்ன சொல்லணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் கூட நம்ம பார்த்துருந்தோம். அந்த ரேசர் சூட்டில் ஒரு கோட் ஒன்று சொல்லியிருப்பார், அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை நீங்கள் எப்போ வாழ போறீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவர் இப்போ ரீசெண்டாக அந்த இன்டர்வியூ மூலமாகவே அவரோட ஸ்டாண்ட் எல்லாமே சொல்கிறது அப்படின்ட்டு இப்போ வழக்கமாக வந்துட்டுருக்கு. ஒரு 6 months ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்கில் அவர் சொல்லிட்டார், என்னை தலனோ அந்த மாதிரி எதுவும் பட்டான்ட்டு கூப்பிடாதீங்க, ஏகே அஜித்குமார்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இல்லையா. அதே மாதிரி தான் அந்த ஆங்கரும் அஜித்குமார்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூ, அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டு வரும்போது இங்கே ஃபேன்ஸை பற்றி சொல்கிறார். ஏன்னா நம்ம தெரியும், அஜித்குமார் பெருசாக எதுவுமே கலந்துக்க மாட்டார். என்னன்னா அவர் சொல்கிறார் கேஸ், நான் இந்தியாவில் மேக்ஸிமம் நான் கார் ஓட்டினதே கிடையாது, நான் என்னோட பசங்களை நான் ஸ்கூலில் கூட விட்ட முடியாது, அவங்களுக்கும் ஆசை, எல்லா பேரண்ட்ஸும் விட்டு வராங்க, என்னால் விட முடியல. பட் ஆனால் என்னால் வர முடியல, இன்கேஸ் நான் வந்தேன்னா அங்கே நின்று க்ரௌடு கூடிடுறாங்க, என்னால் வர முடியல அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஃபோனை பார்த்தேன், பின்னாடியே பைக்கெல்லாம் வராங்க, 2-3 பேரெல்லாம் தொத்திட்டு வராங்க, அதெல்லாம் எனக்கே பயமாக இருக்குது. அவங்களுக்கு ப்ராப்ளம் வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம் படுத்துறாங்க. பைக் எடுத்துகிட்டு கார் முன்னாடி விட்டு செல்ஃபின்னு கேட்குறாங்க. அவங்க அதெல்லாம் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீ செல்ஃபி எடுக்கிறதுக்கு நம்ம பின்னாடி எவ்வளோ பேர் வெயிட் பண்ணாங்க. அவங்க சில பேர் ஸ்கூலுக்கு போகலாம், சில பேர் ஹாஸ்பிட்டல் போகலாம், நிறைய பேர் அதெல்லாம் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்மளால் இவ்வளோ பேர் பாதிக்கப்படணும் ஏன் அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாரு. அது கேட்கும்போது என்னடா இப்படிலாம் கூட பண்ணீங்க அப்படின்ட்டு தோணுது. இப்படிலாம் பண்ணால் இப்படி பேசாமல் என்ன பண்ணுவார் அந்த மாதிரி தான் தோணுது. என்னன்னா, ஏதோ ஒரு ஃபேன் கை கொடுக்கும்போது ஏதோ பிளேடு மாதிரி, அந்த பார்பர் ஷாப் பிளேடுன்னு சொல்கிறாரு, அதை வச்சு ஏதோ கையிலலாம் கோடு போட்டானுங்களாமா, பிளட்டு வந்துருச்சாமா. இப்போ அதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா, எதுக்கு இவ்வளோ இருக்கணும், நான் நடிக்கிறேன், இது என்னோட வேலை, நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ படத்தில் தேட்டரில் பார்த்துருப்போங்க, அதை விட்டு ஒரு நடிகருக்கு ஏன் இவ்வளோ கிரேஸ் கொடுத்துட்டு ஏன் இவ்வளோ பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ அதை நடிகர் நடிச்சுட்டு போங்க, ஏன்னா நடிக்கிறீங்களா, படத்தை தேட்டரில் பார்த்துட்டு போங்க, ஃபேன்ஸாக இருக்குன்னா இருந்துட்டு போங்க, அதை விட்டு அதை அப்படி பண்ணுறது. ஏன்னா அவர் அந்த என்ன சொல்கிறது,
அந்த ரசிகர் மன்றம், மக்கள் மன்றம் அது எல்லாத்தையுமே இல்லை, எல்லாத்தையுமே கலைச்சிட்டாரு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எந்த ஹீரோஸுமே அப்படி சொல்லது கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஏன் என்னால் பார்க்க வரீங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் போகிறாங்க. இதெல்லாம் ஒரு ஹீரோ வந்து சொல்லணுன்ட்டு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு ஹீரோ படம் எடுக்கிறாருன்னா ஒரு ப்ரொடியூசர், அவருக்கு காசு வரணும், ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாங்க, அவங்களுக்கு பணம் வரணும். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட் 1000 ரூபா 1500 போகும். அதெல்லாம் எதுக்கு? ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் நீங்கள் பட்டாசு வெடிக்கிறீங்க, தியேட்டர் அவ்வளோ இது பண்ணி வச்சுருங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க, சீட் கிடைக்கிறீங்க, ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கரூர் விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. கரூர் விஷயம் வந்து இந்த அவர் விஜய் பேர் மட்டும் மென்ஷன் பண்ணல, பட் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் கரூர் நடந்தது. அதில் வந்து 1% மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, நம்ம எல்லாருமே பொறுப்பு எடுக்கணும், நம்மளாம் எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்குது, நம்ம அவ்வளோ இது பண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே இந்த கரூர் விஷயத்தில் அவர் காரணமா, இவர் காரணமா, டிவிகே காரணமா, அந்த பக்கம் டிஎம்கே காரணமா அப்படின்னு பேசும்போது ஒவ்வொருத்தருக்குமே அந்த பொறுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் பிஜேபி எக்ஸ் தலைவர் வந்து அண்ணாமலை ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. நம்மளோட ஸ்டேட் வந்து ஒரு இந்தியாவில் ஒரு 2வது ஒரு பெரிய ஸ்டேட், மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் அதிகமாக படித்தவங்க அதிகமாக இருக்க ஸ்டேட்டு, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு அறிவுள்ள ஸ்டேட்டு. நம்ம வந்து இப்படி ஒரு நடிகனை பார்த்து 40 பேர் சாப்பிடுமா, உங்கள் தலைவனை பார்க்குறது எப்படி வேணால் பார்க்கலாம், இப்படி தான் போய் பார்க்கணுன்ட்டு இல்லை, உங்கள் வீட்டுக்கு நீ ஒரே பிள்ளை அப்படின்ட்டு அவரும் அண்ணாமலையும் நிறைய பேசியிருந்தார். அதே தான் சேம் கான்செப்டாக அதே தான் இவரும் சொல்லுவார். எதுக்கு இப்படி பண்ணணும், இவ்வளோ பேரை பார்க்க போகணுமா, நீங்களே ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்க, நீங்கள் இப்படி பண்ணுறதுனால எவ்வளோ பேருக்கு பாதிப்படையுது அப்படின்ட்டு அது எல்லாமே சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம 2021 எலெக்ஷன் அப்போ பார்த்துருப்பலையா, அவர் ஓட்டு போட வந்தப்போ ஒருத்தன் வீடியோவை பிடிச்சா அந்த ஃபோனை தூக்கி பிடிங்கிட்டு பண்ணுவது, அதை இதே சோசியல் மீடியா எல்லாமே என்ன இவ்வளோ அரகண்டாக இருக்காரு அப்படின்ட்டு, என்ன ஒரு நடிக்க வந்திருக்க நடிகன் தான் நடிகை, ஒன்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் எல்லாம் கமெண்ட் செக்ஷன் எல்லாமே திட்டினாங்க. அதையும் பேசுகிறாரு. என்னென்னா அது வந்து ஒரு ஓட்டு போடுற இடம், நான் என்ன ஓட்டு போடுறேன், நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு நீ கேமரா தூக்கிட்டு வந்து காட்டுற, அது எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது. ஓட்டு போடுறடா அங்கே ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்கு, அங்கே போட்டிருக்காங்க ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் கேமரா ஃபோட்டோகிராஃபின்னு போட்டிருக்காங்க. நீ அப்பயும் திட்டு போடுற. நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட காமாதான் சொன்னேன், வேணாம் ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு. ஆனால் அவர் அது மாதிரி கேட்காம இருந்தேன்னா அதனால தான் கொடுங்கண்ணேன். ஸோ அப்படி பேசும்போது அதுக்கப்புறம் மீடியாவையும் பேசுகிறாரு. பட் இதெல்லாம் ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு மீடியாவில் இருக்கவே இல்லை கைஸ், அவர் வந்து ஒரு நடிகராக இருக்கார். ஒரு நடிகர் வந்து மீடியாவை பகைச்சிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ மீடியாவை பற்றி அவ்வளோ ஓப்பனாக பேசுகிறார். அது பேசுகிறது எல்லாமே உண்மை. எவ்வளோ இப்போ இருக்க மீடியா ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு மீடியா. இப்போ அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இங்கே வந்து ஒரு பண்ணுறாங்கன்னா அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த மீடியா வந்து இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அதை இது பண்ணி பேசி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு விஜய் ஃபேன் படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து இந்த பாலாபிஷேகம் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது அதை மீடியா வந்து பில்ட் பண்ணி பேசலாம். அப்போ இந்த பக்கம் ஆப்போனண்ட் ஒரு அஜித் ஃபேனாக இருக்கட்டும், இல்லை ஒரு கமல் ஃபேனாக இருக்கட்டும், அவன் என்ன பண்ணுவான், அவனும் அவன் தலைவருக்கு அவன் அப்படி பண்ணணும், நம்ம தலைவருக்கு நம்மளும் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுறான். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மனநிலை கிடையாது. நம்ம எல்லாமே பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல வர்றாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னு சொல்ல வர்றாருன்னா, அந்த ஆங்கர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், ஒரு நல்ல ஒரு ஃபேமாக இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து ஏன் அதை பார்த்துட்டு இது இவ்வளோ கஷ்டமான ஒரு ஸ்போர்ட்டு, ஒரு கார் ரேஸ், இதுக்கு ஏன் நீங்கள் வரணும் அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது அவர் சொல்கிறது என்னென்னா, நான் என்னோடய லெவல் என்ன அப்படின்ட்டு நான் பார்க்கணும். நான் வந்து என்னோடய செல்ஃப் வந்து நான் புஷ் பண்ணி பார்க்குறேன், எவ்வளோ என்னால் முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன், என்னால் முடியுது அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறார். இதில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்க, அவர் அவ்வளோ ஒரு ஸ்டேஜில் இருந்து அவர் அதிலே இருக்கலாம், ஒரு ஆக்டிங்லேயே இருக்கலாம். ஏன்னா இப்போ விஜய்க்கு அப்புறமே விஜய், அஜித் எல்லாமே இப்போ ஈக்குவலாக இருக்க ஒரு ஸ்டேஜும் போது அவர் அதில் இருக்கலாம். அப்படிங்கப்போ அவர் வந்து ஒரு ஸ்போர்ட் போய் ஒரு கார் போட்டி அது பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. பட் அவரோட ஃபேஷன், அவரோட ஆசை, அவரோட கனவுமே அது பண்ணுறாரு. நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஜாபில் இருக்கிறோம், அதுலேருந்து அப்படியே அப்கிரேட் ஆகணும், அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதை அவர் சொல்கிறது வந்து நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? நிறைய அந்த இன்டர்வியூ வந்து ஒரு நாட் ஒன்லி இன்டர்வியூ, அது வந்து ஒரு தெரப்பின்னே சொல்லலாம். இல்லை நீங்கள் எல்லாமே தயவுசெய்து பாருங்கள் அந்த இன்டர்வியூ. இதில் வந்து அவர் வந்து என்ன பண்ணக்கூடாது, இப்படி ஃபேன்ஸ் மென்டாலிட்டியாக இருக்காதிங்க, நீங்கள் அந்த ஹீரோவை அடிச்சிக்காதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள், சினிமாவை ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால்
அதை என்ன சொல்கிறாரோ அது ஆப்போசிட்டாக நடக்குது இங்கே சோசியல் மீடியாவில். அதை அவர் பேசுறதை கட் பண்ணி போட்டு பார்த்தியா எங்கள் ஹீரோ வந்து எவ்வளோ சூப்பராக பேசுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் சொன்னதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்த வேலையை பாருங்களான்னு சொல்கிறாரு. ஆனால் இவனுங்க அவர் என்ன கருத்து சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கிறது இல்லை. எங்கள் ஹீரோ அப்படி சொல்கிறாரு, உங்கள் ஹீரோ அப்படி சொல்கிறாரா, உங்கள் ஹீரோ அப்படி பண்ண சொல்கிறாரு, எங்கள் ஹீரோ அப்படி பண்ண சொல்கிறாரா. திரும்பியும் அந்த சண்டைக்குள்ளே தான் போகிறீங்க. அவர் எதுக்காக சொல்ல வர்றாரு, ஏன் சொல்ல வர்றாருன்னு புரியாமல் இப்படிலாம் பண்ணுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தான் சொல்கிறாரு, நாட் ஒன்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்கன்னா எங்கள் தலை எப்படி சொல்கிறாரு, உங்கள் தளபதி எப்படி சொல்கிறாரா, உங்கள் ரஜினி அப்படி சொல்கிறாரா. திரும்பி ஏன் சண்டைக்கே போகிறீங்க. அது வேணான்னு சொல்லும்போது விட்டுட்டு வெளியே வாங்க, சரிங்களா. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கைஸ் இந்த என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் பற்றியும் பேசுகிறாரு. நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய எதிர்பார்க்கணும், நமக்கு செய்யறதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குது, நம்ம கேட்குறோம், நானும் அது எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் இந்த கரூர் விஷயத்தை பற்றியும் சொல்கிறாரு. அவங்க என்ன முடிவோ வரட்டும், அதுக்குன்னு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் என்னட்டு அவங்க வந்து பார்க்கட்டும், அதுக்குள்ளே யார் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க வேணாம். அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு, சரிங்களா. அந்த இன்டர்வியூ பார்க்க உண்மையாலுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு நடிகர் வந்து, ஏன்னா எந்த நடிகருமே அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவ்வளோ இது பண்ணாதீங்க, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு போகாதீங்க, இப்படி பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா எல்லா நடிகரும் ஃபஸ்ட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்ட நடிகரோட நம்ம நிறையா பார்த்துருக்கோம். நான் பேர் சொல்ல விரும்பலை, சரிங்களா. ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நடிகர் நம்ம இப்போ தான் பார்க்குறோம். அதில் நிறைய பேர் வந்து அந்த கூட்டத்தை காட்டணும் அப்படின்ட்டு விரும்புவாங்க. ஆனால் எனக்கு கூட்டமே வேண்டாம், என்னை தனியாக விடுங்க, இந்தியாவிலலாம் காரை ஓட்ட முடியல, நம்ம பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவமானமாக, ஒரு அசிங்கமாக அப்படின்னு தோணும்போது அதை ஒரு டீசெண்டாக சொல்ல வராரு. அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்மளை இதுக்கு மேலேயும் நமக்கு ஒரு நடிகரை பார்த்து இவ்வளோ, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு நடிகரை பார்த்துட்டு போகிறது, இங்கே ஒரு நடிகரை பார்த்து 40 பேர் செத்துட்டான். கர்நாடகாவில் ஆர்சிபி டீமில் அதில் கப் அடித்ததுக்கு அங்கே போய் செத்துட்டான். ஒரு புஷ்பா ட்ரைலர் வந்துருக்கு, அங்கே கூட்டமாக போகிறான். ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஆக்டரை பார்த்தா இவ்வளோ கிரேஸ் இருக்குமான்னு தெரியல. நம்ம கண்ட்ரியில் தான் இவ்வளோ இது இருக்குது. ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு, சரிங்களா. அதனால் நம்மளுக்காக தான் சொல்கிறாரு. அவர் வந்து இதெல்லாம் சொல்லணுன்ட்டு அவசியம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் இன்டர்வியூ கார் ரேசிங் பற்றி பேசிட்டு போயிடலாம். அவர் ஏன் என்ன சொல்கிறேன்னு நமக்கு சொல்ல வராரு. இப்படிலாம் இருங்கப்பா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க, இப்படிலாம் இருங்க அப்படின்னு சொல்ல வராரு. அதனால் அதை கேட்டுட்டு உங்கள் ஹீரோ பேசுகிறாரு, அதை பற்றி ஃபாலோ பண்ணி மாறணும். எல்லாரையும் தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் தான் ஒரு நடிகரை பார்த்தா அப்படிலாம் இருந்தேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வரேன். ஸோ எல்லோரும் மாற ட்ரை பண்ணுங்க, ஓகேவா. ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். This video is sponsored by SDO Jobs. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.